அவருடைய பேச்சிலேயே வித்தியாசம். அப்படின்னா என்ன? உலகத்தார் எதை பற்றி பேசுறாங்க? நீங்க எடுத்துங்க, உலகத்துல தமிழ்நாட்டில் என்னத்தை பற்றி பேசுறாங்க? ஒன்று சினிமா பற்றி பேசுவாங்க. யார் இதில் நடிச்சா, அந்த படம் எப்போ வருது, இவர் எந்த படத்தில் அடுத்தது நடிக்கிறார், ரொம்ப முக்கியம். உலகம் மகா முக்கியம் வாய்ந்தது இது. எல்லா நடிகையும் தெரியும், எல்லா நடிகரையும் தெரியும். இந்த விவரங்கள்லாம் ரொம்ப நல்லது. 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு எக்ஸாம் வருது, அது தெரியுமான்னு தெரியல. ஆனால் சினிமாவில் என்ன நடக்குது, அந்த கதை என்ன, அது எப்படி முடியுது, எப்படி ஆரம்பிக்குது, அதில் என்ன பாட்டு வருது, அந்த பாட்டு எப்படி, அதில் டான்ஸ் எப்படி ஆடணும், எல்லாம் தெரியும். இவ்வளோதான் தெரியுது பாருங்க. இதுதான் ஜனங்க, பெற்றோரும் அதில் தான் என்கரேஜ் பண்ணுறாங்க. அந்த டான்ஸ் ஆடி காமிச்சிரு, இதை பண்ணி காமிச்சிரு, வந்த உடனே போய் சினிமாவை பார்த்துட வேண்டியது, அதை ஃபாலோ பண்ண வேண்டியது. இதுதான் பேச்சு பாருங்க. பேச்சு, உலகத்தாருடைய பேச்சு எதை பற்றி இருக்குது? இந்த நகை வந்திருக்குது, இந்த புடவை வந்திருக்குது, இதை பார்த்தியா அதை பார்த்தியா, நான் இது வாங்கிட்டேன், நீ அது வாங்கிட்டியா, உன்ட்ட இது இருக்குதா, என்கிட்ட இது இருக்கா, அது இருக்குது, அதை வாங்கிட்டியா, நீ இது இன்னும் வாங்கலையா. இதுதான் பேச்சுங்க. உலக பேச்சுக்கும் ஒரு விசுவாசியுடைய பேச்சுக்கு வித்தியாசம் இருக்கு. விசுவாசியுடைய பேச்சு என்ன? கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை குறித்த பேச்சாக இருக்கிறது. அவன் உலகத்துல தான் வாழ்றான், ஆனால் விசுவாசியுடைய பேச்சு எதை பற்றியதா இருக்கும்? அவனுடைய உள்ளமெல்லாம் எதனால் நிறைஞ்சிருக்கிறதோ அதான் பேசுறான். அதாவது இருதயத்தின் நிறைவினால் வாய், எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இயேசு. இயேசுவினால் இருதயம் நிறைந்திருக்குது. இயேசுவுக்கு அடுத்த காரியங்களால் உள்ளம் நிறைஞ்சிருக்குது. அப்போ உள்ளத்தில் வேற எதுக்கு இடம் இல்லை, இருதயத்தில் இயேசுவுக்கு தான் இடம்னா பேச்சு இயேசுவை குறித்ததாக, இயேசுக்குள்ளான வாழ்க்கையை குறித்ததாக, அவருடைய வார்த்தையை குறித்ததாக, அவருடைய அற்புதமான காரியங்களை குறித்ததாக, அதை குறித்ததாக இருக்கும். ஏன்னா உள்ளம் இயேசுவினால் நிறைந்திருக்கிறது.